இந்த மாதிரி என்ன விதவிதமான பூக்குனா வேற என்ன பூலாம் வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து செண்பகப்பூ, அப்புறம் வந்து மல்லிப்பூ, பிச்சிப்பூ, அப்புறம் வந்து சில சமயம் பாரிஜாத பூ, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு கோயிலுக்கு போகிறேன்னா பாரிஜாத பூ, கான்சர்ட்டுக்கு போகிறேன்னா செண்பகப்பூ, மல்லிப்பூ, அப்புறம் சில சமயம் பிச்சிப்பூ, அதெல்லாம் வைப்போம். தியாக்கு ஹேர்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யார் உங்கள் ஹேர் எல்லாம் டேக் கேர் பண்ணிப்பா? என் ஃபேமிலி தான், என் அம்மா, என் பாட்டி. ஏதாவது ஸ்பெஷல் ஆயில் வச்சுருக்கீங்களா? நார்மலாக தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஷாம்பு. ஓகே, டன். இந்த பொட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசியம் சொல்லுங்க. யார் வச்சுட இவ்வளோ அழகா? என் அம்மா. என் அம்மா வந்து வச்சுடுவாங்க, அழகாக வச்சுடுவாங்க. எனக்கு அது பிடிக்கும். எனக்கும் அந்த பட்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். அச்சு வச்சிருக்கீங்களா இல்லை கையில் வைப்பாங்களாம்மா? கையில். தியாவை எப்பயுமே நான் கான்சர்ட்ஸில் பார்க்குறப்போ டெரக்கோட்டா ஜுவல்லரி தான் நாங்கள் எப்பயுமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஜுவல்லரி பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த எல்லா ஜுவல்லரிஸுமே வந்து சேலம்லேருந்து ஒரு ஆண்டி, என்னோடய ஃபாலோவர், அவங்க பெரிய முருக பக்தர். அவங்களுக்கு என்னோடய பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆண்டி தான் வந்து எனக்கு வந்து எப்பயுமே எல்லா கான்சர்ட்ஸ்க்குமே அவங்க வந்து நான் ட்ரெஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா அதுக்காகவே வந்து எனக்கு ஸ்பெஷலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு கொடுத்த ஜுவல்ஸ் தான் இது. எல்லா ஜுவல்ஸுக்குமே அதுக்கு பிஹைண்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது வந்து நான் சிஎம் சாரோட ப்ரோக்ராமுக்கு போட்டு போனதும், இளையராஜா தாத்தா அவங்கள மீட் பண்ணும்போதும் போட்ட ஜுவல் தான் இது. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.